அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் தொடர்பு கொண்டு பேசினார். மே 17 அந்த 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 10 நாளைக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல. அப்ப அவர் பேசும்போது பக்கத்துல சேரலாதன் சொல்லிட்டு சத்தியமூர்த்தி அவருடைய உயர் பேர் சேரலாதன் புனைவேர். அவர் தான் முதல்ல என்னுடைய தொலைபேசி இந்த பேசுறாரு. சேரா இறந்தது இப்போ நீங்க உங்களோட தொடர்பு கொண்டதா சொல்றது இப்போ 4வது மாசமே 5ஆம் தேதி சேரா அவர்கள் இறந்துட்டாங்க. நீங்க உங்களோட தொடர்பு கொண்டதா அது மே மாசம் 5வது மாசத்துல வருது. அப்ப இது எவ்வளவு இது இருக்கு பாருங்க. பேசி முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல இந்த வார்த்தை தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவருக்கு எவருக்குமே மண்டையில மூளை இல்லையா? என்ன அரசியல் பண்றாங்க நீங்க? இந்திரா காந்தி அதாவது இந்திரா காங்கிரஸ் திட்ட மேலும் மேலும் 10 குண்டு கொத்து குண்டு மேல விழுந்துகிட்டே இருக்கு. மத்திய அரசாங்கத்தை திட்ட சொல்லி நாங்க சொன்னோமா? இந்த சேரா என்கிட்ட சொன்னாரு, காங்கிரஸ் நீங்க அங்க இருக்கிற தலைவர்களுக்கு அறிவு இருக்கா? எதுக்கு நீங்க இருந்து காங்கிரஸ் கட்சியை திட்டீங்க? திட்ட எங்க மேல கூட 10 சொல்லிட்டு இருக்காரு. திட்ட கூட 10 குண்டு. இப்ப குண்டு போட்டது யாருப்பா? குண்டு போட்டு எங்களை கொண்டு போட்டது யாரு? சிங்கள பேரினவாத ராணுவம். காங்கிரஸ் திட்டினாங்க, ஏன் கூட 2 குண்டு விழுது? விழுது. அறிவு இருக்கா? காங்கிரஸ் திட்டாதீங்க அப்படின்னு. அப்ப நீங்களே சொல்றீங்க காங்கிரஸ் பேசினா கொண்டு விழுது. நீங்க போற நிப்பாட்டுங்கன்னு சாகிற வரை உண்ணாவிரதம் இருந்தீங்க. நான் அப்ப புதுச்சேரி சிறையில இருந்தேன். அந்தப்ப நீங்க யாரை எதிர்த்து சாகு வரை உண்ணாவிரதம் இருந்தீங்க? இந்திய அரசு எதிர்த்து. இந்திய அரசு யாருது? காங்கிரஸ் கூட இருந்த அரசு எது? திமுக. சரி, இப்ப இந்த அரசியல் தானே எதிர்த்து நின்னீங்க. அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்க ஐயா கருணாநிதி எடுத்த ஏதாவது முயற்சி இருக்கா? நீங்க கூட்டணியில் இருந்தீங்க. அப்பவே ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் தம்பி உடல்நலம் கேட்டு போகும், பழச்சார பை முடிங்க, நம்ம இருந்து போராடலாம் முடிச்சு வச்சுதான் வரலாம்.